ஓகே, அனந்த சயன். எஸ் சார். செகண்ட் ரவுண்ட், லாஸ்ட் சாங் ஃபார் திஸ் காம்படிஷன். என்ன பாட்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க? நானாக நான் இல்லை தாயே. ஏன் இந்த பாட்டு சூஸ் பண்ணீங்க? இது வந்து அம்மாக்குரிய ஒரு பாட்டு. இந்த பாட்டில் வந்து அம்மாவோட சிறப்புகள் எல்லாம் இருக்குது. நான் வந்து அன்னையர் தினத்துக்காக இந்த பாட்டை பாடுறேன். நான் வந்து அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணேன். வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. தேங்க்யூ சார். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே. நல்வாழ்வு தந்தாய் நீயே. கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ.
அனந்தசயன், என்னாச்சு உங்களுக்கு வாய்ஸில்? டென்ஷனாக இருக்கீங்களா? கொஞ்சம் அதனால தான் உங்களுக்கு பிரேக் பாடும்போது கட் ஆகுதா? வழக்கமாக அனந்தசயன் அவ்வளோ நர்வஸாக நான் பார்த்து கிடையாது. ரொம்ப நல்லா பாடினீங்க, ஓகேவா? அந்த ஒரு விஷயத்தை தவிர 2-3 பாயிண்ட் நான் சொல்ல வேண்டியிருக்கு. கீழ்வானிலை அந்த லைன் பாடுங்க. கீழ்வானிலே ஒளி வந்தது, கூண்டை விட்டு கிளி வந்தது. ஓகே, இதே கீழ்வானிலே ஒரு கிளைடு, கீழ்வானிலே ஒளி வந்தது, அப்படி கட் பண்ணி பாடாம கீழ்வானிலே ஒளி வந்தது கூண்டை விட்டு ட்ராப். புரியுது? லாஸ்ட் நோட் நீங்கள் ட்ராப் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த ஏஜுக்கு இது பெட்டர். பட் போக போக யூ வில் லேர்ன் ஆல் தீஸ் சின்ன நுவான்சஸ் கற்றுட்டு நீங்கள் அதை டெலிவர் பண்ணும்போது இட் வில் பி ஈவன் மோர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அது ஒன்று. அதுக்கப்புறமா ப்ரீத்திங், அஃப்கோர்ஸ். தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. அவ்வளோ தூரம் சஸ்டெயின் பண்ணணும். அங்கே ஐ திங்க் யூ ஹேட் அ சேலஞ்ச் தேர் ஆல்சோ. பட் அதர்வைஸ் உங்கள் ஏஜுக்கு இது பெரிய ஒரு பாட்டு. நாட் அ ஈஸி சாங் டு சிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. Nana Padninga, you're looking very nervous. So don't be nervous. You've come to the finals, okay? So you're a good singer. You should first believe in that, okay? Mistakes varthalam parvala performance la, but you have to come out of it, okay? So oru mistake vanda, that's fine. Don't let unnoru mistake varthukku try to avoid it, because if you're very scared, apra mistake vandinde irukum. Okay, then there's no stopping. So don't get scared. It's okay. Inniki mistake vandithu, no problem. Next time when you sing, idu oru lesson ah vechindi try to, get that strength. You have that strength. And you've chosen a very good song. Idu actually easy song e kadayadu. It's a very tough song. It's very long phrases. Yeah. So you've done very well. Shruti la nanna irundhudu, taalom la nanna irundhudu. You know, like all of us sir சொன்னார்ல, அந்த மாதிரி அங்கங்க உனக்கு அந்த தொண்டை வந்து அப்படியே மூடின்றது இல்லையா? ஸோ தட்ஸ் தி ஒன்லி திங். ஸோ கம் அவுட் ஆஃப் இட். ஐம் ஷூர் யூ வில் டூ வெரி வெல். ஓகே, யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட். தேங்க்யூ. ஓகே, யூ sang well. All the best. Okay, Ananthasayan, எஸ் சார். you did well. அதுதான் சொல்லணும் நான். இட்ஸ் நாட் அ ஈஸி சாங். ஏன் இந்த பாட்டு எடுத்தது தான் எனக்கு புரியல. பட் இட்ஸ் நாட் ஈஸி. கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் அதை முயற்சி எடுத்து சொல்லும்போது ஐ மஸ்ட் டெல் யூ இட்ஸ் ஆல்ரெடி அ ப்ளஸ் பாயிண்ட். அதே ஒரு பாசிட்டிவான நோட். குரல் வந்து இன்றைக்கி நல்லாயிருக்கும். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். நமக்கே அந்த மாதிரி தான் இருக்கும். சில நேரம் பாடணும்னு நினைப்போம், பாட முடியாமல் போய்டும். எல்லாருக்கும் உள்ளது தான். ஸோ தட்ஸ் நாட் யுவர் வீக்னஸ். இட்ஸ் ஜஸ்ட் த மூமெண்ட். சரியா? இந்த மூமெண்ட்டில் அந்த குரல் ஈடு கொடுக்கல, அவ்வளோதான். அதர்வைஸ் அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம உன்னிப்பாக பாட்டை வந்து கேட்கணும். எதுக்கு கேட்குறோன்னா, சில இடத்துல கட் பண்ண வேண்டியது இருக்கும், சில இடத்துல கிளைட் பண்ண வேண்டியது இருக்கும், சில இடத்துல அந்த ஃபுல் ஃப்ரேஸே சஸ்டெயின் பண்ணணும், 4 பீட்க்கு சஸ்டெயின் பண்ணணும். இதெல்லாம் வந்து as you continue to sing, நீங்கள் ஃபோக்கஸ். இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு லேர்ன் ஹவு டு சிங். ஸோ இப்படி நீ பாடலைன்னா நமக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது எங்கே நான் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு. ஸோ டேக் இட் ஆஸ் அ மோமெண்ட் டு லேர்ன் பெட்டர் அண்ட் பிகம் அ பெட்டர் சிங்கர். ஓகே. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் சில இடத்துலலாம் நீங்கள் வந்து கிளைட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே போகணும், அப்படியே கிளைட் பண்ணணும், கட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். பட் தட் கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் லிசனிங். ஒரு பாட்டு எடுத்துகிட்டு நம்ம உன்னிப்பாக நல்லா கேட்டு ஸ்லோ டவுன் பண்ணி கூட கேட்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு லிசன் டு த ஒரிஜினல் ஸ்பீட். அது ஸ்லோ டவுன் பண்ணி அந்த இடத்த எப்படி கிளைட் பண்ணுறாருன்னு கேட்டுட்டு தென் யூ ஸ்டார்ட் சிங்கிங் அட் தேட் ஸ்லோ பேஸ். அந்த ஃபுல் லைன் பாடி, இல்லை ரெண்டு லைனாக பாடி, then speed it up to the original and try doing it. That's the way you got to practice. And you'll become a better singer. Yes. Okay? Okay, all the best. Don't worry. Thank you.